வணக்கம். நேற்று நிறைய கனவுகளோடு திருச்சிக்கு போயிருந்தேன். நான் தேடுகிற என்னுடைய நோய்க்கான ஒரு மருந்தாக இருக்குன்னு நான் எதிர்பார்த்து போனேன். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அந்த முயற்சி எனக்கு உதவுற மாதிரி தெரியல. எனக்கு சரியாக வராது. எனக்கு இருக்கிறது பக்கவாதம் அட்டாக் பண்ணதில் மூட்டு தேய்மானம் அதிகமாக இருக்குது. நடக்க முடியல, உட்காந்துருக்கிறேன். பக்கவாதம் மூணு 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 வருஷம் ஆகுது. மோசமாக இருந்த கையோட கொஞ்சம் அப்படியே நிமிந்து வந்திருக்கு. ஆனால் கால் நடக்க முடியாமல் வீட்டில் உட்காந்துருக்கேன். பொண்ணு டாக்டர் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு மூட்டு தேய்மானம் இருக்குது, வீட்டில் உட்காருப்பான்றாங்க. ஆனால் வீட்டிலே உட்காந்தா நடக்காமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா அது ஒரு வட்டம் பார்த்திங்கன்னா நடக்கவே நடப்பு இல்லாமல் படுத்த படுக்கை ஆகிட்டோன்னு பயமாக இருக்குது. அதுக்காக சரி வெளியே அதை வைத்தியத்தை போய் பார்ப்போம்னு சொல்லி முயற்சி பண்ணி போனேன். நிற்க முடியல, நடக்க முடியல. இனியும் வெளியே போக முடியாதுங்கிற அளவுக்கு தெரிஞ்சு போய் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ என்னென்னா, இந்த பக்கம் மூட்டு தேய்மானன்றாங்க, இந்த பக்கம் அவங்க வேற வைத்தியம் சொல்கிறாங்க. எல்லாம் போட்டு ரெண்டு துறையிலையும் நான் ஒரு பொம்மை மாதிரி ஆகிட்டேன். இப்போ எனக்கு வேறு வழியே கிடையாது. கற்பனை தான் இனிமேல். இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு எனக்கு பயப்படுறது என்னென்னா, படுத்த படுக்கையாக விழுந்துடக்கூடாது. அத்தை எப்படி விடாலும் சித்திரை பட தயாராக இருக்கேன். பட்டியை கூட கலக்கிறேன். படுத்த படுக்கை ஆகிட்டேன்னா மனைவியால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களே ஒரு நோயாளி. அந்த ஒரு நிலை வந்துடக்கூடாது. அது வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே தடை இல்லாமல் நடந்துகிட்ருப்போம். அதான் சரியாக வரும்னு முயற்சி பண்ண முடியல. திரும்ப அந்த நிலைக்கு தான் போக போல் இருக்குது. வேறு வழி இல்லை. ஏதாவது ஒரு அதிசய நிகழ்வு நடக்காதா? நிறைய பேர் சொல்லி வச்சுருக்கிறேன். பாரம்பரியமான வைத்தியம் தெரிஞ்சவங்க, அந்த காலத்து பழைய வைத்தியம் தெரிஞ்சவங்க யாராவது என்னைக்காவது ஒரு திடீர்னு வந்து எனக்கு இந்த நடக்க முடியாத உட்காந்துருக்கு இல்லையா, இந்த ஒரு நல்ல ஒரு தீர்வு, ஒரு மருந்து இருக்குது, இது ஒரு தைலம் இருக்குது, இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாராவது கொடுப்பாங்க, நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் உட்காந்துருக்கேன். இப்படி யாராவது வந்தால் நம்ம போச்சுப்பா. எனக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை. இந்த மருத்துவ இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் போக முடியல, ஒன்றும் பண்ண முடியாமல் உட்காந்துட்ருக்கேன். ஏதேனும் ஒரு அதிசயம் நடந்து எனக்கு இதுதான் மருந்து அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க, எனக்கு சரியாயிடும் நம்பிட்டு உட்காந்துருக்க போகிறேன். வேறு வழி கிடையாது. நன்றி.